இன்னைக்கு நம்ம ஹார்ட் பீட் சீசன் 2ல எபிசோட் 95 தான் பார்க்க போறோம். கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ல விஜய் வீடியோ கால்ல உங்க கூட இருக்குது டாக்டர் ராஜ். மும்பைல என் கூட ஒர்க் பண்ணாரு. என்னோட ஃப்ரெண்டும் கூட. என்னால அங்க இருக்க முடியாது. அது உங்களுக்கே தெரியும். ஆனா என்னோட சார்பா அவர் அங்க இருப்பாருன்னு சொல்றாரு. அப்ப ராஜ் எல்லார்கிட்டயும் ரீனாவோட கண்டிஷன் ரொம்ப மோசமா தான் இருக்கு. நமக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனை மூல வீக்கம் தான். இதுதான் இப்போ லைஃப் த்ரெட்டனிங்கா இருக்கு. நம்ம உடனே அந்த பிரஷரை ரிலீவ் பண்ணணும்னு சொல்லும்போது தேஜு ரீனாவுக்கு அது மட்டும் பிரச்சனை இல்லைல, மல்டிபிள் இன்டர்னல் இன்ஜுரி அவ்வளவு இருக்கு. அப்போ அவளை ஸ்டெபிலைஸ் பண்ணாம நம்ம பிரெயின் சர்ஜரி பண்றது சரியா இருக்குமான்னு கேக்குறா. இன்டர்னல் இன்ஜுரிஸை ஹீல் பண்ணாம பண்றது ரிஸ்க் தான். ஆனா இதெல்லாம் பண்ணாட்டியும் உயிருக்கு உடனே ஆபத்து இல்லைன்னு ராஜ் சொல்றாரு. அப்புறம் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு விஜய் என்ன பண்ணணும்ன்றத சொல்றாரு. ரதி எல்லாத்தையும் உடனே பண்ணுங்க, மிஸ்டேக்ஸ் எதுவும் வராம பாத்துக்கோங்கன்னு சொல்லி அழுகுறாங்க. நெக்ஸ்ட் ராஜோட தலைமையில ரீனாவுக்கு ஆபரேஷன் பண்றாங்க. அப்போ சடனா ரீனாவோட வைட்டல்ஸ் எல்லாமே கம்மியாகுது. இத பார்த்து வெளியே அர்ஜுனும் ரதியும் ரொம்பவே அழுகுறாங்க. அப்ப குணா அழுதுகிட்டு விடாம சிபிஆர் கொடுத்துக்கிட்டே இருக்கான். அப்ப பிளாஷ்பேக்ல அம்மா இறந்ததை நினைச்சு குணா அழுதுகிட்டு இருப்பான். அங்க ரீனா வந்து ஆறுதல் சொல்ல வர, அப்ப குணா ஒரு பையனா ஒரு டாக்டரா என்னால எதுவுமே பண்ண முடியல, நான் தோத்துட்டேன் ரீனான்னு சொல்லி அழுகுறான். நீ நினைக்கிற மாதிரி இல்லடா, உங்க அம்மாவுக்கு நீ நல்ல டாக்டராவும் நல்ல பையனாவும் இருந்திருக்கன்னு சொல்ல, இல்ல ரீனா, அவங்க நினைச்ச மாதிரி அவங்களுக்கு மேரேஜ் லைஃபும் அமையல, எனக்கும் அவங்களுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துகிட்டே தான் இருந்திருக்குன்னு சொல்ல, நீ அவங்களோட க்ளோஸா இல்லைன்னு சொல்ற, ஆனா அவங்க எல்லா இடத்துலயும் உங்க கூட க்ளோஸா தான் இருந்திருக்காங்க. உனக்காக ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனதா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல்ல சாப்பாடு சரியில்லைன்னு உனக்காக சமைச்சு ஊட்டி விட்டதா இருக்கட்டும், உன் கூட க்ளோஸா இருக்க தான் அவ்வளவு விஷயம் பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணதெல்லாம் உனக்கே தெரியாம கூட இருந்திருக்கலாம்லன்னு சொல்ல, எனக்கு தெரியலையே, நான் கேட்டதுக்காக அவங்க வழியை மறைச்சு எனக்காக பரதநாட்டியம்லாம் ஆடுனாங்கன்னு சொல்லி அழுகுறான். அவங்க வழியை மறைச்சு ஆடுனாங்கன்னு நீ சொல்ற, ஆனா அவங்க பையனோட முகத்துல இருக்க சிரிப்பை பார்த்துக்கிட்டே சந்தோஷமா இருந்திருக்காங்க. அவங்க எப்பவுமே நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தானே நினைப்பாங்க. அம்மா உன்னை மேல இருந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்தினதை நினைச்சு சிபிஆர் பண்ணிக்கிட்டே இருக்க மறுபடியும் வைட்டல்ஸ் எல்லாம் வந்துருது. அப்புறம் தான் எல்லாருமே நிம்மதியாகிறாங்க. கொஞ்ச நேரத்துல நானுமே கூட ரீனா இறந்துட்டாளான்னு நினைச்சு பயந்துட்டேன். அப்புறம் ராஜ் இதுல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, ரீனாவை காப்பாத்த நம்ம வேற வழி தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு. இங்க நடந்ததை தேஜு விஜய் கிட்ட இன்ஃபார்ம் பண்றா. ராஜ் ஐசிபியை ரெடியூஸ் பண்ணணும்னு நினைச்சது ஃபெயில் ஆயிருச்சுன்னு சொல்றாரு. ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரதி, நம்ம 2 சர்ஜரியையும் ஒரே நேரத்துல பண்ணலாமே, ரீனாவுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மியா இருக்கு, அதனால அப்படி பண்ணலாம்னு சொல்றாங்க. அப்ப விஜய், நீங்க சொல்றத பண்ணணும்னா கம்ப்ளீட் கோஆர்டினேஷன் தேவைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னு சொல்றாரு. அப்புறம் ரதி ரீனாவை போய் பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப வைட்டல்ஸ் எல்லாம் மறுபடியும் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்க, அப்ப ரதி எதுவுமே பண்ண முடியாம அழுதுகிட்டு இருக்க தேஜு வந்து பார்த்து அதை சரி பண்ணிட்டு, சர்ஜரி முடிகிற வரை நீங்க ரீனா கிட்ட பேச வேணாம் மேம், நம்ம பேசுறது அவளுக்கு டிஸ்டர்பா இருக்கும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறா. இங்க போலீஸ் விஜய் கிட்ட சொல்ற எதையுமே கேட்காம ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்க, டாக்டர்ன்றதுனால தான் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, விஜயோட லாயர் பிராக்டிஸ்லாம் எதுவும் பண்ணல சார், சும்மா போய் பார்த்திருக்காரு அவ்வளவுதான் சொல்றாரு. இதை கேட்ட எஸ்ஐ கடுப்பாகி, லாயர் தான் லாபம் மீறீங்க, இது கோர்ட் ஆர்டர், நீங்க மறுபடியும் பிராக்டிஸ் பண்ணலாமா வேணாமான்னு கோர்ட் தான் முடிவு பண்ணும், இதுக்கப்புறம் நீங்க ஹாஸ்பிட்டல் பக்கம் போக கூடாதுன்னு சொல்லி அனுப்புறாரு. வெளியே வந்ததும் லாயர் விஜய் கிட்ட, அந்த ஒரு பேஷண்ட்காக உங்க லைஃபை ரிஸ்க் ஆக்காதீங்க, அவங்க பொழைக்கிறதுக்கு 10% கூட சான்ஸ் இல்லைன்னு சொல்ல, என்னடா சொன்னேன்னு விஜய் சட்டையை பிடிச்சிடுறாரு. லாயர் சாக்காகி, என்ன இப்படி பண்றீங்க, உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன்னு சொல்ல, விஜய் சாரி சார், ரீனாவுக்கு கண்டிப்பா குணமாயிடும்னு சொல்லிட்டு இனி நான் அங்க போக மாட்டேன்னு சொல்றாரு. அப்புறம் திவி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரீனாவை பார்த்து, கேட்காம வந்து கூட இருந்துட்டு இப்ப சொல்லாம விலகி போக பாக்குறீங்க, நான் இது வரைக்கும் உங்ககிட்ட ஒண்ணு சொன்னதே இல்ல, இத்தனை நாள் சும்மா தான் அக்கா அக்கான்னு கூப்பிட்டு இருந்தேன், ஆனா இப்ப அப்படி இல்ல, நீங்க தான் என்னோட அக்கான்னு ஃபீல் பண்ணி சொல்றேன், நான் சித்துக்கு இருக்க மாதிரி நீங்க எனக்கு இருப்பீங்கன்னு நினைச்சேன்னு சொல்லி அழுகுறா. அப்புறம் மீட்டிங்ல ரீனாவுக்கு மல்டிபிள் சர்ஜரி பண்ணும்போது அதை அவ ஹேண்டில் பண்ணிருவாளான்னு ராக்கி கேட்க, அவ கண்டிப்பா அதை ஹேண்டில் பண்ணிருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு ரதி சொல்றாங்க. அப்ப ராஜ், ரீனாவோட நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு, நமக்கு இன்னொரு எக்ஸ்பர்ட் டாக்டர் வேணும்னு சொல்ல, நீங்க சொல்ற மாதிரி நம்ம கிட்ட ஆல்ரெடி ஒரு டாக்டர் இருக்காங்க, அது விஜய்னு ரதி சொன்னதும், அதுக்கு ராஜ் விஜயால பண்ண முடியலன்னு தான் என்ன வர வச்சாருன்னு சொல்ல, என்ன நம்புங்க, விஜயை தவிர இதை யாராலும் பண்ண முடியாது, ரீனாவும் அதை தான் விரும்புவான்னு ரதி சொல்றதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.